தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பேட்ச் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஈவினிங் பேட்ச் வந்து சொல்லிக் கொடுத்து முடிச்சாச்சு உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்த ஈவினிங் கிளாஸ் போச்சு. ஸோ அது வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து யூடியூப்பில் லைவில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பார்ட்டாக பிரித்து, அதனால் அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது. யூடியூப் லைவ்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல் வீடியோவும் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதனால் அதில் உள்ள சின்ன சின்ன பார்ட்டாக வந்து பிரித்து நான் கட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கணும், அதில் வந்து புதுசாக இப்போ நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், பழைய பேட்சுக்கும் இப்போ புது பேட்சுக்கும் என்ன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. சரி சார், ஓகே. இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நம்ம என்னெல்லாம் படித்தோம்? கேண்டில் 6 பற்றி பார்த்தோம். அப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணோம். ஓகே. மூணாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகே. நாலாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஓகே. அஞ்சாவது கரெக்ஷன் அண்ட் பேட்டர்ன் பார்த்தோம் சார். ஓகே ஓகே, சரி சார். இதில் இப்போ அந்த 5 தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெக்னிக் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இல்லையா? ஆமாம் சார், இந்த 5 தெரிஞ்சாதான் ஈஸியாக நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரி, ஓகே. ஒரு இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னா நம்ம எத்தனை மணிக்கு நம்மளோட ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? ஒரு 9:45 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, இப்போ 9:15க்கே நம்ம சார்ட் பார்க்கணுமா? இல்லை அப்படி இல்லை சார். அப்படிலாம் இல்லை இல்லையா? அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு கரெக்ஷன், ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் சார் நம்ம. ஓகே. கரெக்ஷனோட பிரேக் அவுட்ல தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே ஓகே, அதுலயும் ட்ரேட் எடுப்போம். அதே இடத்துல திரும்ப பையிங் ப்ரெஷர் வரும்ட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுப்போம் சார். ஓகே ஓகே. அப்போ இதுல வந்து ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் தான். அப்போ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் இல்லையா? ப்ரைஸ் ஆக்ஷன்னாவே என்னன்னா ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கணும். அந்த ஆக்ஷனை பார்த்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி, அதோடைய ஆக்ஷன் எப்படி, அந்த ஆக்ஷனை பார்த்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். கரெக்டாக ப்ரைஸோட ஆக்ஷனை பார்த்து நெக்ஸ்ட் ஆக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ரேட் படி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நம்மளுடைய ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நீங்கள் லைவ்ல ட்ரேட், அதாவது ஒரு சார்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மூமெண்டம் இல்லாமல் பிரேக் ஆகாமல் மார்க்கெட் மேலே போகாமல் கீழே இறங்கின மாதிரி, இல்லை ஒருவேளை கீழே இறங்குதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் நோட் பண்ணதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? இல்லை சார், அந்த மாதிரி இருக்காது. அப்படியா? நம்மளே தெரிஞ்சிடும் சார். ஓகே, அதுல ஃபெயிலியர் ஆகுது, பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மூவ்மெண்டம் இல்லாம நடந்துருக்குல சார், அதெல்லாம் இருந்திருக்கு. அப்படிலாம் அது அப்படியே இருக்கு, ஆனா நம்மளுக்கே தெரிஞ்சிரும் சார். அப்படி ஓகே, ஒரு 7 கேண்டில்ஸ் பாக்குறோம். சொல்லுங்க, அது தெளிவா சொல்லுங்க. ஆமா, 7 கேண்டில் பாப்போம் சார். அதுல அப்படியே ஹோல்ட் ஆகும், அதுக்குள்ள நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வந்துரும் சார். ஓகே, அதாவது இதுல வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதுல என்ன நமக்கு என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணுவோம். அப்படி ஸ்மால் லாஸ்ல எக்ஸிட் பண்ணுவோம். இல்லைன்னா சேம் பிரைஸ்ல எக்ஸிட் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு நம்ம பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பையிங் ப்ரெஷர் வரணும். அந்த பையிங் ப்ரெஷர் வராம அப்படியே மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த ஒரு 7 கேண்டில்ஸ் பார்க்குறோம், அந்த 7 கேண்டில்ஸ்ல எக்ஸிட் பண்ணிடும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா? இருக்கு சார், இருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம ரூலை நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்கே நம்ம ரூலை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதில் சார் நம்ம மார்க்கெட்டை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் சார்? என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணுறோம், ட்ரேட் எடுக்கிறோம்ல? ப்ராஃபிட் புக்கிங் 0 சார். ப்ராஃபிட் புக்கிங் 0 ட்ரேட். பையர் 0 ட்ரேட். பையர் 0 ட்ரேட். ஓகே. செல்லர் 0 ட்ரேட். ஓகே. After down 10 reversal retested entry.
ஓகே. ஆஃப்டர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் உடைய ரீடெஸ்ட் என்ட்ரி. நோ பையர்ஸ் மூவ்மெண்ட் ட்ரேட். நோ பையஸ் மூமெண்டம் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறோம். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன சார்? அது என்ன ட்ரெண்ட்னு பார்க்கணும் சார். ஓகே. கீழே இருந்து பிரைஸ் மேலே போதா, சரி. மேலே இருந்து கீழே இறங்குதான்னு பார்க்கணும் சார். ஓகே. முதல்ல ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. அது கீழே இருந்து மேலே போகுதா இல்லை மேலே இருந்து கீழே இறங்குதான்னு பார்க்கணும். ஓகே. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட், இந்த 5 டைப் ஆஃப் ட்ரேடில் நேற்று சொன்னது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரேடை இங்கே உங்களால் பெயிண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் நேற்று அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் 0 சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ ஆடியோ கிளியராக இருக்குதா எல்லாத்துக்கும்? கொஞ்சம் ஆடியோ கிளியர் அப்படின்னா ஒரு தடவை யூடியூப் கமெண்ட்டில் ஒரு தடவை ஆடியோ கிளியர்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சார் பண்ணிட்டா? பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட்ல பண்றேன் சார். ஓகே. டவுன் ட்ரெண்டில். ஓகே. என்ன ப்ராஃபிட் ட்ரேடு? பிக் 0, ப்ராஃபிட் புக்கிங் செல்லர் 0 வேணாம் சார், அது நம்ம நல்லா பார்த்தாச்சு. வேற செல்லர் 0, செல்லர் 0. ஓகே. செல்லர் 0. வீக் டவுன் ட்ரெண்ட்ல பண்ணிட்டா சார். எப்படின்னாலும் சரிதான். ஓகே. ஆடியோ கிளியர். தேங்க்யூ. ஓகே. இதில் வந்து இதில் ஏன் ட்ரேட் எடுக்கிறோம்? இதுல ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரஷர் குறையுதான்னு பார்க்கணும் சார். ஓகே. செல்லிங் ப்ரெஷர் இது குறையுதான்னு ஒரு பார்க்கணும். செல்லிங். ஆமா, ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரஷர் வரும். ஆ ரெண்டாவது செல் பண்றவங்க எல்லாம் ஒரே ஆளான்னு பார்க்கணும் சார். ஓகே. இதுல செல் பண்ணாங்க, இதுல செல் பண்ணாங்க, இதுல செல் பண்ணாங்க, அது எப்படி எல்லாம் சார் ஒரே ஆளான்னு கண்டுபிடிக்கிறது? பார்க்கணும். ஒரே செல்லர் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கேண்டில பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒரே மாதிரி இருக்கும். இதுல கேண்டில்லாம் பண்ணோம், ஒரே மாதிரி இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே. ஓகே. மூணாவது மூணாவது இந்த பிரேக் பண்ணும்போது இந்த சப்போர்ட்டுக்கு மேல இருக்கான்னு பார்க்கணும் சார். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேல இருக்கா, பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும் சார். ஓகே. மூணாவது வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. மார்க்கெட்டில் நம்ம இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இதில் அதிகபட்சமான ட்ரேட் வந்து எந்த டைப் ஆஃப் என்ட்ரியில் ட்ரேட் எடுப்போம் சார்? அதிகபட்சமான ட்ரேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரியான இந்த செல்லர் 0 தான் வரும் சார். இந்த செல்லர் 0 தான் நம்ம அதிகமாக மார்க்கெட்டில் பார்ப்போம். என்ன அதிகமா சார்? வரும். இதுல அதிகமா ப்ராஃபிட்டும் கிடைக்கும் சார். இதில் ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரியான டைப்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக பார்க்க முடியும் இல்லையா? அப்புறம் வெறும் ஆமா இதை சார். மட்டுமே படிச்சிடலாம்ல சார்? ஏன் மற்ற எல்லாத்தையும் படிக்கிறோம்? இல்ல சார், மார்க்கெட்ல நிறைய கரெக்ஷன் இருக்கு சார். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஆ. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்காக இதை மட்டுமே ஃபோக்கஸ், இதை மட்டுமே நம்ம ஏன் பார்க்குறோம்? இது என்னாலுங்க வராது சார். ஆ. எப்படி சார்? புரியல. என்னாலும் வராது என்ன சொல்கிறீங்க? ஆமா, என்னாலும் இது வராது. அப்படின்னா என்ன புரியல? என்னாலும் வரலன்னா நேற்று இல்ல டெய்லி இல்ல, வராது. டெய்லி வராது. ஆமா. ஓகே. ஓகே. அப்புறம் எது அதிகமாக கிடைக்கும் மார்க்கெட்டில்? எந்த பிரேக் அவுட்ஸ் அதிகமாக பார்க்க முடியும்? இது அதிகமா வரும், இது அதிகமா வரும். இருந்தாலும் நம்ம எல்லா இதுவும் படிச்சுக்கிட்டே எல்லாத்துலயும் எடுத்துக்கிடலாம் சார். ஓகே. சரி சரி. இப்போ நமக்கு வந்து எந்த எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு பேட்டர்னே பிரேக் அவுட் ஆகுறதுக்கே இல்லை அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ட்ரேடு வந்து எடுப்போம்? நமக்கு பிரேக் அவுட்ஸே தெரியல, பிரேக் அவுட்டே நம்மளால் வந்து மார்க்கெட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா எந்த மாதிரியான ட்ரேட் எடுப்போம்? ரீடெஸ்ட் எடுப்போம் சார். ரீடெஸ்ட் எடுப்போம். ஸோ அப்போ இப்போ இதுல ப்ராப்பரா இல்லைன்னா இதுல போய் இந்த 3 கேண்டில் பையிங் ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு இப்படி ஒரு ரீடெஸ்ட்ல நம்ம ட்ரேட் எடுப்போம் சார். ஓகே. ஓகே. சரி சார். இப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம், எத்தனை மணி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் சார்? ஒரு மணி வரையும் பண்ணலாம் சார். 12 1 மணி வரையும் பண்ணலாம். 1 மணி வரைக்கும் பண்ணலாம். ஓகே. 1 மணிக்கு மேலே ஏன் பண்ண மாட்டோம் சார்? அதுக்கு ஒரு மூவ்மெண்ட்டும் அவ்வளோ கிளியரா இருக்காது சார். கிளியராக பிரேக் அவுட்ஸ் இருக்காது, அதனால நம்ம வந்து பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி நம்மளால் என்ன செய்ய முடியும்? ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே.
சில நாள்ல ட்ரேடே எடுக்க முடியாத நாளும் இருக்குதா சார் மார்க்கெட்ல? இருக்கு சார், இருக்கு. அப்படி இருக்கு. ஒரு நாளும் வரும். இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம் இல்லையா? டெய்லி வந்து மார்க்கெட்ல நமக்கு ட்ரேட் பண்ண முடியும்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட்ல நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கோம். இந்த ஆக்ஷன் படி மார்க்கெட்ல நடந்தா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும் இல்லையா? சோ அந்த நாள்ல என்ன பண்றது சார்? நம்மளால ட்ரேட் எடுக்க முடியல என்ன பண்றது? கண்டிப்பா அடுத்த எங்கேயாவது நாள் போய் ட்ரேட் பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒன்று தெரிஞ்சிருக்குன்னா அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும் இல்லையா இல்லையா சார்? நம்ம வந்து சும்மா எதையாவது சும்மா போய் பை பண்ணி சேல் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட முடியுமா? இல்ல இல்ல சார், தெரிஞ்ச பேட்டர்ன் நம்ம படிச்ச மாதிரி பேட்டர்ன் வந்தா மட்டும் எடுக்கணும் சார், இல்லைன்னா விட்டுட்டணும். விட்டுறணும். அப்போ மாசத்துல நமக்கு ஒரு எத்தனை நாள் ட்ரேட் பண்ணலாம் சார்? மாசத்துல ஒரு 10-15 நாள் ட்ரேட் எடுத்தாலே போதும் சார். 10-15 நாள் எடுக்கணும். ஏன் ஒரு ட்ரேடுக்கு நம்ம எவ்வளோ சார் ப்ராஃபிட் கிடைக்கும்? அது நம்மளுடைய இதை வச்சு சார், நம்ம போடுற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு சார். நம்ம பண்ணுற இதை பொறுத்து இருக்குது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, என்ன கொஸ்டின் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட? ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே நீங்கள் ஒரு 10-15 நாள் ட்ரேட் ஒரு மாசத்துல நம்ம வந்து ஒரு 5 to 10% வச்சு ஒரு நாள் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா ஒரு மாசத்துக்கு நம்மளுடைய கேபிட்டல்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ண முடியும்? 5% கண்டிப்பா பண்ணிடலாம் சார். ஒரு ட்ரேடுக்கா? ஆமா. ஓகே, ஒரு ட்ரேடுக்கு 5% பண்ணிடலாம். அப்போ ஒரு மாசத்துல எத்தனை ட்ரேடு? ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல்லேருந்து எவ்வளோ பண்ண முடியும்? 50% வந்துடும். பண்ணலாம். ஓகே. சில ட்ரேட்ல வந்து நம்ம என்ட்ரி எடுத்து மூமெண்டம் இல்லாமல் வெளியே வரவும் செய்வோம் இல்லையா? அதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஸோ இப்போ ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 50% வந்து கம்பல்சரியாக பண்ணிடலாம். மினிமமா ஒரு ட்ரேடுக்கு நம்மளால வந்து ஒரு மினிமமா நம்ம ஒரு ட்ரேட்ல வந்து ஒரு 5% நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஸோ 5%க்கு மேலனா அதிகபட்சம்னா நம்ம இதில் வந்து பார்த்தது நீங்கள் அதிகபட்சமா ஒரு பிரேக் அவுட்ல ஒரு 7 கேண்டில்ஸ்ல அதிகபட்சமா எத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? 10%க்கு மேலே இருக்கு சார். 30% வரைக்கும் கிடைக்கும். 30% வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குதான் செய்யுது இல்லையா? ஸோ எல்லா நாளும் 5%லாம் இல்லை. சில நாட்கள் நம்ம வந்து 15%, 30%லாம் நம்மளால எடுக்க முடியும். சில அது இந்த 15%க்கு மேலே கிடைக்கிறதுலாம் எந்த டைமிங்ல கிடைக்கும் சார்? எப்போ வந்து இந்த மாதிரி இந்த 30% எல்லாம் ப்ராஃபிட் நம்ம பண்ண முடியும்? ஓப்பனிங்லயே கிடைக்கும் சார். ஓப்பனிங்கில் நடக்கிற பிரேக் அவுட்ஸ்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். ஓப்பனிங்ல இந்த செல்லர் ஜீரோலாம் வந்துச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு எப்படியும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ப்ராஃபிட் பண்ணும். சரி, எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி சார் ட்ரேட் பண்ண சொல்லுங்க? எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும்னா எப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணணும் சார்? எப்படி ட்ரேட் பண்ணணும் எக்ஸ்பைரி அன்னைக்கு? எக்ஸ்பைரி அன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட் மட்டும் பண்ணணும் சார். ஓகே. அது வரலன்னா விட்டுற வேண்டியதான் சார். அது வரலாம் விட்டுறணும். இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல போய் ட்ரேட் பண்றது அதிகபட்சமான ஒரு 12 மணி ஒரு 11 மணிக்குள்ள முடிச்சிடணும் ட்ரேட். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்பைரி அன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் உடைய டிகே ரொம்ப அதிகமா இருக்கும். சின்னதா நமக்கு வந்து ஒரு அதுலலாம் ஒரு 2-3 கேண்டில்லே என்ன செய்யணும்? மோஸ்ட்லி 7 கேண்டில்ஸ்லாம் இல்லை வெயிட் பண்ணாம ஒரு 2-3 கேண்டில்ல என்ன பண்ண பார்க்கணும்? எக்ஸிட் பண்றதுக்கு பார்க்கணும். சரி சார், ஓகே. சரி சார், இப்போ நீங்க வந்து நம்ம கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேடிங் பண்ணிருக்கீங்களா? இல்லை இதை பத்தி ஏதாவது ஐடியா இருந்திருக்கா? இல்ல சார், ஷேர் மார்க்கெட்னால தெரியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து இது எல்லாராலையும் இது கத்துக்கிற முடியுமா? ஈஸியா பண்ணலாம் சார். ஓகே, ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுல வந்து ஆனா கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணா தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், கடுமையா உழைக்கணும், படிக்கணும். என்ன புக் மாதிரியா படிக்கணுமா இல்ல எப்படி இல்ல படிக்கணும்? இல்ல சார், நல்லா புரிஞ்சுக்கணும், அதுல கவனம் இருக்கணும். முதல்ல இதோட ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதில் படிக்க தோணும். இது எல்லாம் ஈஸியா சார் இல்ல கஷ்டமா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு சொல்லி தரோம், இது ரொம்ப ஈஸியானதா இல்ல ரொம்ப கஷ்டமானதா? படிச்சா ஈஸி தான் சார், இல்லைன்னா கஷ்டமா தான் தெரியும். ஒழுங்கா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும் இல்லையா? பண்ணா கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நாங்க பண்ற தொழில்லாம் காலையில இருந்து நைட் வரையும் அதிலேயே உழைச்சிட்டு எடுக்கணும். இது அப்படி இல்லை சார். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வேலை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா நீங்க லைவ் மார்க்கெட்ல ஏதாவது இந்த நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஏதாவது பிரேக் ஆகி ப்ராஃபிட்ஸ் மூவ்மெண்டம் நடந்ததெல்லாம் எதுவும் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார், பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ லைவ் மார்க்கெட்ல உங்களால இதை வந்து அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது? ஆமா சார். ஓகே. சரி, அப்ப இதுக்கு வந்து டெய்லி நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? படிக்கணும்னு சொல்றத விட பிராக்டிஸ் பார் ரிப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். பார் ரிப்ளே தான் இங்க வந்து இதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமே நமக்கு இந்த அமி புரோக்கர்ல இருக்கிற பார் ரிப்ளே தான் இல்லையா? ஆமா சார். ஓகே. சரி, அப்போ வந்து நமக்கு மார்க்கெட்ல டெய்லியும் நமக்கு பிரேக் அவுட் ஒரு வேளை கிடைக்கலன்னா நாளைக்கு போய் வாண்டடா போய் எங்கேயும் போய் என்ன செய்யக்கூடாது? என்ட்ரி என்ன செய்யக்கூடாது?
பண்ணுவோம். எடுத்துடக்கூடாது சார். ஓகே, ஓகே. ரைட் சார். சரி, இப்போ நம்ம நிறைய 5 டைப் ஆஃப் ட்ரேட் தான் சொல்லியிருக்கோம். பட் அதுக்கு ஸ்ட்ரக்சர் எத்தனை சார் பார்த்துருக்குறோம்? எத்தனை விதமான டைப்ல ட்ரேட் எடுக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர் பிக்சர்லாம் கொடுத்துருப்போம். எத்தனை டைப் இருக்கும்? ஏதாவது ஒரு கவுண்ட் சொல்ல முடியுமா? இருக்கு சார், ஒரு 30 கிட்ட இருக்கும் சார். 30 கிட்ட இருக்கும். ஓகே. நம்ம 5 டைப் தான் சொல்றோம். பட் ஆனா அதுல நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஞாபகத்துல நம்ம வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நம்ம ஒரு சார்ட் மாதிரி எழுதி நம்ம பாக்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம் சார். ஓகே, அப்படிதான் நம்ம ஞாபகப்படுத்தணும் இல்லையா? ஆமா, ஆமா. அது பழகுற வரைக்கும் அது அப்படி ஒட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டெய்லி ரிப்ளை பண்ண 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 அந்த சார்ட் ஞாபகம் வரும். அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓகே. சரி, இதுல கஷ்டமானது நான் சொல்லி கொடுத்த பேட்டர்ன்ல எது கஷ்டமானது சார்? எது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு? இது கொஞ்சம் இது வந்து புரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இன்னும் இன்னும் உன்னிப்பா கவனிச்சதும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? கஷ்டம்னு ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த சேனல் பிரேக் அவுட் தான் கொஞ்சம் படிக்க கஷ்டப்படும். ஆ. எந்த சேனல் பிரேக் அவுட்? அதான் இப்போ வரைஞ்சிருக்கேன். இந்த பிரேக் அவுட் சில கஷ்டம். ஆ. ஓகே, ஓகே. டிமாண்ட் செக் பண்ண கரெக்டா தெரியணும் சார். டிமாண்ட் செக்கிங் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஓகே. சரி சார். சரி, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம அந்த ஓப்பனிங்கில் ஈஸியாக இருக்கிற மாதிரியான பிரேக் அவுட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டேட் ரன் பண்ணுங்கள். 11th December 2023 நிஃப்டி 1 minute. December 23. 2023. ஆமாம், ஆமாம். ஓகே. சார், இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நான் கேட்க மறந்துட்டேன். இதில் நம்ம என்னென்ன டைம் ஃப்ரேம்லலாம் அனலைஸ் பண்ணலாம் சார்? இப்போ இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னா என்னென்ன டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணணும் சார்? 1 minute பண்ணலாம் சார், 5 minute பண்ணலாம், 3 minute பண்ணலாம். ஓகே. ட்ரேடருக்குலாம் இந்த மூணு தான் பண்ணணும் இந்த சார். 15 minutes ஹவர்லிலாம் பார்க்க தேவையில்லையா சார்? அதெல்லாம் பண்ணுவோம். அதை செக் பண்ணலாம் சார். ஆ. ட்ரேட் எடுக்கும்போது நம்ம இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது இந்த 3 டைம் ஃப்ரேமில் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம். ஓகே, ஓகே. சரி சார், ரன் பண்ணுங்க. ஒரே நாளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்கும் சார். இருக்கும். ஒரே நாளில் 2-3 ட்ரேடும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே. ஆமாம் சார். நிஃப்டி தானே? ஆமாம் சார், நிஃப்டி தான். ஃபர்ஸ்ட் 5 கேண்டில் ரன் பண்ணுவோம் சார். சரி. அதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் நார்மலா இருக்கு. எக்மோர் பண்ணிக்கிடுவோம். ஓகே. 3 க்ளோசிங் இருக்கான்னு பார்ப்போம். 3 க்ளோசிங் இருக்கு. 10 ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சும்மா இருக்கட்டும் சார், அதெல்லாம் வேண்டாம். ஓகே. 10 ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 4 ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வரணும் சார். ஓகே, 10 ஸ்டார்டிங் பார்த்தோன்னே 4 ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துக்கு வரணும். சொல்லுங்க. இப்போ கீழே இருந்து பிரைஸ் மேலே போகிறதுனால அப் ட்ரெண்ட் தான் கரெக்ஷனா இருக்கா? இது ஞாபகம் இருக்கணும் சார். ஓகே. அப் ட்ரெண்ட் தான் கரெக்ஷனா, ஓப்பனிங் கரெக்ஷனா, வீக் அப் ட்ரெண்டா, வீக் டவுன் ட்ரெண்டா, இந்த 4 ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வரணும் சார். ஓகே. இது ஈஸியா, இது ஞாபகம் இருந்தா ஈஸியா ட்ரேட் எடுத்துக்கலாம் சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதுதான் மெயின் சார். இது அப் ட்ரெண்ட் தான் கரெக்ஷன்னா 2 பக்கமும் பிரேக் ஆனா ட்ரேட் எடுக்கலாம் சார். ஓகே. பையிங் ப்ரெஷர் ஹையா இருந்தா மேல பிரேக் அவுட் ஆனா எடுக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் 0 ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. பையிங் ப்ரெஷர் லோவா இருந்தா பையர் 0 ட்ரேட் எடுக்கலாம் சார். ஓகே. ஓப்பனிங் கரெக்ஷன்ல பையிங் ப்ரெஷர் ஹையா இருந்தா ப்ராஃபிட் புக்கிங் 0 எடுக்கலாம். அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஓகே. ஓப்பனிங் கரெக்ஷன்ல 2 செக் பண்ணோம் சார். பையிங் ப்ரெஷர் ஹை, செல்லிங் ப்ரெஷர் ஹை, ரெண்டுமே செக் பண்ணோம். ஓப்பனிங் பிரஷர் ரெண்டுமே செக் பண்ணனும். பையிங் பிரஷரையும் செக் பண்ணனும், செல்லிங் பிரஷரையும் செக் பண்ணனும். செல்லிங் பிரஷரையும் செக் பண்ணனும் சார். ஓகே. ரெண்டுமே ஈவனா இருந்தா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அங்க ட்ரேட் எடுத்துக்கலாம் சார்.
ஓகே. V1 இருந்துச்சா எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த சைடு நம்ம ட்ரேட் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. அந்த ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இது வீக் அப் ட்ரெண்ட்ல பையிங் ப்ரெஷர் ப்ராப்பரா குறைஞ்சு வருதான்னு பார்க்கணும் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா குறைஞ்சு வருதான்னு பார்க்கணும். ரெண்டாவது பை பண்ணவங்க ஒரே ஆளான்னு பார்க்கணும். ஆ மூணாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும் சார். பிரேக் ஆகுற அந்த பிரேக் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே இருக்காங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமானது. கீழே இருக்கிறத ஆமா சார். ஓகே ஓகே. இந்த மூணையும் செக் பண்ண தெரியணும் சார். ஈஸியா ட்ரேட் எடுக்கலாம். வீக் அப் ட்ரெண்ட்ல. ஓகே. வீக் டவுன் ட்ரெண்ட்ல செல்லிங் ப்ரெஷர் பார்க்கணும் சார். சரி. செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பரா குறைஞ்சு வருதான்னு பார்க்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பரா குறைஞ்சு வருதான்னு பார்க்கணும். ரெண்டாவது செல் பண்றவங்க எல்லாம் ஒரே ஆளான்னு பார்க்கணும் சார். இதுல செல் பண்ணவங்க செல் பண்ணவங்க. மூணாவது அப்ப பிரேக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேல இருக்கான்னு பார்க்கணும் சார். ஓகே ஓகே. பிரேக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேல இருந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். என்ட்ரி எடுக்கணும். ட்ரேட் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ சார்ட்டை ரன் பண்ணலாம் சார். ஓகே சார். கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வரலாம். ரைட். இப்போதான் அந்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் தெளிவா தெரியுது. ஓகே. ஒரு ரெசிஸ்டன் எடுத்திருக்கு. ஆக்டிவ் சொன்னாங்க. ரெசிஸ்டன் எடுத்து ரெசிஸ்டன் பிரேக் பண்ணது. ஓகே. திரும்ப ரன் பண்ணது. திரும்ப ஒரு ரெசிஸ்டன் எடுக்குது. ஓகே. ரெசிஸ்டன் எடுத்து ரெசிஸ்டன் பிரேக் பண்ணா சேனல் போட்டு பார்ப்போம் சார். சேனலும் பிரேக் பண்ணிருக்கு. ஓகே. இன்னும் 10 ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்திருக்கு. ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகே. திரும்ப சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது சார். ஓகே. திரும்ப உள்ள வருது. ஓகே. சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதனால சேனல் இப்படி போடலாம் சார். ஓகே. சப்போர்ட் பிரேக் பண்ணதுனால சேனல் கீழே போறீங்களா? ஓகே. இதே லைன்ல சப்போர்ட் எடுக்க ரெசிஸ்டன் எடுத்தா பார்க்கணும் சார். ஓகே. அதுக்கு முன்னாடியே எடுத்த மாதிரி தெரியுது. இல்ல இப்ப அதே இடத்துல இருக்கு. அதையும் பிரேக் பண்ண மாதிரி தெரியுது. ஆக்டிவேஷன் ஆகல. இன்னொரு கேண்டில் செக் பண்ணலாம் சார். ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. இப்ப பையிங் ப்ரெஷர் நல்லா ஹையா இருக்கு சார். பையிங் ப்ரெஷர் இந்த இதுல வந்து பையிங் ப்ரெஷர் ஹையா இருக்குதா? ஓகே. இதுல இப்படி வந்து பிரேக் ஆகணும். நம்ம ட்ரேட் எடுக்கலாம் சார். ஓகே. நம்ம நினைச்ச மாதிரியே தான் வருது சார். நினைச்ச மாதிரி தான் வருது. ஓகே. இப்ப இதுல ட்ரேட் லைன் போட்டுலாம் சார். ஓகே. செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செல்லிங், செகண்ட் செல்லிங், தேர்ட் செல்லிங் குறைஞ்சிருக்கு சார். சரி. இதுல செல் பண்ணவங்க எல்லாம் ஒரே ஆள் தான், ஒரே மாதிரி தான் இருக்கு சார். கேண்டில் தொடர்ந்து பேரிஸா தான். அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே லைன்ல தான் எடுத்திருக்கா? கொஞ்சம் எப்படி எடுத்திருக்காது? கொஞ்சம் கீழே இறங்கி எடுக்கும். கீழே இறங்கி தான் எடுத்திருக்கு. ஓகே. இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஓகே.
ஒரு செல்லர் ஜீரோ ட்ரேடு சார். செல்லர் ஜீரோ ட்ரேட் இது. ஓகே. இதோட டார்கெட் இந்த ஹைட் போலாம் சார். ஃபர்ஸ்ட் டார்கெட் சரி. இந்த டார்கெட் போலாம். கரெக்ஷன் ஹைட் போலாம் சார். கரெக்ஷனோட ஹைட்டுக்கு மேலே போகலாம். ஓகே. ரன் பண்ணிட்டா சார். ரன் பண்ணுங்க. 7 கேண்டில். செவன் கேண்டில் மேல போகல சார். 7 கேண்டில்ஸ் மார்க்கெட் மேலே போகல. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ எந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துருக்கீங்க? அந்த ஆரோ மார்க் போட்டதா? 1 2 3 4 5 6 7 கேண்டில் ஆயிடுச்சு சார். நம்ம டார்கெட்ட போகல. ஓகே. இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும் சார். கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு சார்? இப்போ இந்த இடத்துல சேம் ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணியிருப்போமோ, இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லாஸில் எக்ஸிட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே. ஸோ கிட்டத்தட்ட சேம் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஓகே சார். நெக்ஸ்ட் இப்படி ரன் பண்ணுங்க. இதில் என்ன இஷ்யூ, என்ன ஆச்சுன்னு பாருங்க. திரும்பி எதுவும் ட்ரேட் எடுக்க முடியுதா என்னன்னு பாருங்க. ரீடெஸ்ட் எடுக்கணும்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகணும் சார். ஓகே. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா சார்? இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே போய் எடுத்திருக்கா? அந்த மாதிரி இது தெரியுதா? ஆமா ஆமா, இதில் எடுத்திருக்கு சார். அப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? இது R1 பண்ணிடலாம் சார். அதாவது சார் இப்போ மேல இருந்து R1, இது S1, இது R2, இது R3 பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். இப்போ கீழே இருந்த சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மேலே போய் எடுத்திருக்கா? இந்த சப்போர்ட்டுக்கா சார்? கீழே உள்ள எஸ் சப்போர்ட்ல அந்த சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் எங்க கிடைச்சிருக்குது? இதா இருக்கு. ஆமா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இல்ல மார்க்கெட் மேல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம்ல. இப்போ கீழ இருந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஒரு சேனல் என்னக்கா போயிருக்குதா? ஆமா. அந்த சேனல் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னு சொல்லலாமா? ஆமா சார். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது இந்த சைடு தான் இப்படி பண்ணலாமா? ஓகே. இப்போ செல்லிங் பிரஷர் இறங்கி திரும்ப ட்ரேட் லைன் சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடத்துல போய் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஆமா சார், அதே இடத்துல. ஓகே. சப்போர்ட் லெவல் இப்போ கரெக்ட்டா இருக்குதா? ஆமா, இப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் சார். பிரேக் ஆகுது. சரி. இப்போ பிரேக் ஆயிருக்கு. இதுல நம்ம வெயிட் பண்ணலாமா? இதுல ட்ரேட் எடுக்கலாமா? இதுல ட்ரேட் எடுக்கலாம் சார். சரி, ஓகே. இப்போ இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா திரும்ப என்ட்ரி எடுக்கிறோம். பிரேக் அவுட். இது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செல்லிங், செகண்ட் செல்லிங், தேர்ட் எல்லாம் ஒரே செல்லிங்கா? செல்லிங் பிரஷர் தானா? இப்போ ஏதாவது? ஆமா சார். இப்போ இது ஒரு செல்லிங், இது ஒரு செல்லிங், இது ஒரு செல்லிங். செல்லிங் பிரஷர் குறைஞ்சிருக்கா? நம்ம ஐயோட குறைஞ்சிருக்கு சார். அதுவும் ஒரே செல்லர் தானா? செல்லர். அதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. பிரேக் பண்ண கேண்டில் நமக்கு எப்படி தெரியுது? கிளியரா இருக்குதா? பிரேக் மாதிரி இருக்குதா? விக் இல்லாம? ஆமா சார், விக் இல்லாம இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ரன் பண்ணுங்க. அப்ப அதுக்கு அடுத்து பாருங்க. திரும்பவும் என்ன இல்ல? அதுல திரும்பவும் பையிங் பிரஷர் இல்ல சார். இல்ல. சோ அப்ப இது கிளியரான பிரேக் தான். இருந்தாலும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன இல்ல? பையிங் பிரஷர் இல்ல சார். பையிங் பிரஷர் இல்ல. சோ அப்ப இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிருப்போம்? என்ட்ரி பண்ணதுக்கு இதுல எக்ஸிட் தான் பண்ணிருப்போம். சோ அப்ப என்ன பண்ணுது அது? அப்ப திரும்ப அந்த லைன் R1, R2, R3 கனெக்ட் பண்ணீங்களா? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இல்ல எக்ஸ்டெண்ட் ரைட் சைடு இழுங்க. அது என்ன பண்ணுது? மேல போயிட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இது பார்க்க நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான என்ட்ரியா தான் இருக்கு. ஓப்பனிங்ல கிடைக்குது. ஒரு 10 மணிக்கு ஒரு 10:15 பிரேக் நடந்துருச்சு. ரொம்ப கிளியர் தான் பிரேக். பட் இருந்தாலும் என்ன செய்யல, இங்க 2 டைமும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன இல்ல?
மூவ்மெண்ட் பையிங் ப்ரெஷர் வரல சார். ஓகே, நெக்ஸ்ட் ரன் பண்ணுங்க. இப்போ அது என்ன செஞ்சிருக்கு? அப்போ பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டு போயிருக்கு? ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து. ஓகே, ஸோ அப்போ எல்லா பிரேக் அவுட்ஸும் பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு போகும் அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம இங்கே நம்மளுடைய ரூல் என்னன்னா, பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு 7 கேண்டில்ஸ்னு ஒரு ரூல் வச்சுருக்கோம். அந்த 7 கேண்டில்ஸில் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும்? எக்ஸிட் பண்ணிடணும் சார். எக்ஸிட் பண்ணிடணும். ரொம்ப ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டோட செகண்ட் பிரேக் அவுட் ரொம்ப தெளிவாக இருந்தது. செல்லிங் ப்ரெஷர்லாம் ப்ராப்பராக குறைஞ்சும் இருந்தது. இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது? திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன செஞ்சிருக்காது? பிரேக் ஆயிருக்கு, மேலே டெஸ்ட் பண்ணிட்டு தான் பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் நம்ம சில நேரத்தில் இந்த மாதிரி நடக்கவும் செய்யும். நம்ம என்ன பண்ணிடணும்? சேஃபா இந்த இடத்துல எக்ஸிட் எக்ஸிட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு நமக்கு ரூல் இதுதான். 7 கேண்டில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம். 1 மினிட்ல ஓப்பனிங்லேயே நடந்துருச்சு. ரொம்ப கிளியரா இருக்குது. பிரேக் அவுட்ல ஏதாவது இதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ட்ரேட் எடுக்கிறதுக்கு டவுட் இருக்கிற மாதிரி இருக்கா? இதில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். பட் அப்படி இருந்தாலும் என்ன செய்யல, இதில் போகல. ஸோ அப்போ நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும்? இதில் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிருக்கு? ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. கரெக்டா? ஆமாம் சார். ரைட். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டேட் பார்க்கலாம்.